ஹாய் அம்மர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விளாக்கு, எனக்கு முக்கியமான விளாக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிரைவிங் கிளாஸ் போக போகிறேன். 2 வீலர் 4 வீலர் ரெண்டுக்குமே லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். பட் என்னதுங்க ப்ரொசீஜர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை. நாங்கள் இப்போ தான் கேட்குறதுக்கு போகிறோம். நானும் 1 மாதமாகவே அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையவே இல்லை. சரி, ஓகே வாங்க போயிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போகிறேன். பட் அங்கே போய் என்ன சொல்கிறாங்க, என்ன அமௌண்ட்டு, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அடுத்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் தான் சொல்லணுமா? நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பேட்டா துட்டு இருக்கா? பேட்டா துட்டு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. கிளாஸ் முடிச்சு வரும்போது வண்டி ஓட்டணும். சரி, ஓகே, நம்ம எல்லாம் அங்கே போய் கேட்டுக்கிறோம். அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸ் போகிறோமா போகலையா இல்லை என்ன ஏதுன்னு அங்கே போய் தான் விசாரிக்க முடியும். ஏன்னா நானும் யூடியூப்லாம் பார்த்தேன். கிளாஸ் இஸ் பெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த ஏதாவது ஆக்ஷன் கொடுக்க அந்த குத்தி போடுவேன். சரி, ஓகே, இந்த வீடியோ நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். என்ன எதுன்னு கேட்டுட்டு போகலாமா? பரவாயில்ல, கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வண்டி ஓட்டலை நான் குத்துவேன். டிரைவர் சீட்லேயே வச்சு மிதிப்பேன் தருக்குன்னு. சரி, நீங்கள் இப்போ வரையில இல்லையா? வர்றேன், நீ வாடி. ஓகே, அனுப்புறதே நான் தானே, அப்போ நான் வராமல் எப்படி? கிளம்பு. சரி, இந்த அப்படி இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம். வாடி வேமா. வரேன். போக வேண்டிய வேலைன்னா முடிச்சுட்டு தான் வரணும். ஸ்க்ரீன் ட்ராப் பண்ணியாச்சு. இருங்க, சாமி கும்பிட்டு வந்துடுறேன். ஏண்டி இது முக்கியமான இடத்துக்கு போகிறோம்ல. அடங்கப்பா, இது உலக மகா நடிப்புடா சாமி. அப்படி இல்லைங்க. என்னது? டப்பா, கற்பூர டப்பா. என்ன சாமிக்கு பூலாம் வைக்கல? பூ வச்சு சாமி கும்பிட்றது வேற. இப்போ நான் சாமி கும்பிட்டுட்டு இது வந்து போகிற இடம் வந்து எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் கடவுளே. ஓ, அவசர சாமி கும்பிட்றது அது. போதும் வாடி. அடே, உங்களுக்கு கொஞ்சம் வச்சுடவா? எனக்கு வேணாம். நீங்கள் இது கொஞ்சம் தொட்டி கும்பிட்டுட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே. வாடி, என்னென்ன வேலை பண்ற? எனக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்குங்க, பதட்டமாக இருக்கு. போங்க. ஓகேவா? ஓகேனா சொல்லிட முடியாது. எங்க வேகனார்ல தான் சொல்லி கொடுப்பாங்களோ? ஏன் எந்த வண்டியில? இனோவால சொல்லி கொடுக்க சொல்லுவா உனக்கு? போர்டு வந்து வேகனார் மாதிரி தான் இருந்துச்சு. அது எந்த வண்டியா இருந்தா என்ன உனக்கு? சரி, எனக்கு ஓகேன்னா சொல்லிட முடியாது. நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. உடனே நம்ம வந்து புக் பண்ணுற மாதிரின்னா இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரைடே வந்து தியரி கிளாஸ் நடக்குமா. 2 நாளையெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் வீட்டில் போய் சொல்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் அந்த அமௌண்ட்டு கேட்டோடனே ஒரு ஹார்ட் பீட்னா ஒரு லேப்டாப்னு அடிக்குது. அந்த டிரைவிங் கிளாஸ் வந்து யாரும் சொல்லினா இந்த கிளாஸ்க்கு நாங்கள் வர கிடையாது. அங்கே பின்னாடி கேட்டிங்களேங்க, இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி தான் உழவர் சந்தை இருக்கிறாங்க எப்போவும் வர ஏரியா. அந்த டேர்னிங்கில் தான் பைக்கு கிராஸ் பண்ணி நாங்கள் ஏரியாவுக்கு போவோம். அந்த இருக்கு பாருங்க, அந்த ஆட்டோ போகுது பாருங்களே, அது வழியே தான் நான் எப்போவுமே பைக்கில் போவோமா. போகிற வழியிலனா இந்த வந்து போர்டை பார்த்துட்டு போவேன். இவருக்கு கூட தெரியாது இந்த இடத்துக்கு நான் சொல்லி தான் இவர் கூட்டிகிட்டு வந்தார். ஆமாம், அப்போதான் காட்டினா. சரி, ஓகே போவோமே போய் கேட்கலாம். பட் நம்மளாம் யோசிச்சு முடிவெடுக்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாது. சரி, இது என்ன ப்ரொசீஜர்னு வீட்டில் போய் சொல்கிறோம். நிறைய பேக்கேஜிங்னா கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ்லாம் நிறைய சொன்னாங்க. பரவாயில்ல, சூப்பராக. ஒரு சிஸ்டர் தான் இருந்தாங்க, நல்லா பேசினாங்க. ஓகே, நாங்கள் வந்து இதோட போகலை, இன்னொரு இடத்துக்கும் போகணும். வாங்க. வாரு, இந்த மாதிரி கார் தான் நீ ஓட்ட போகிற? அப்படிங்களாங்க? எப்படி? அவங்களும் வந்து ஒரு லேடி தான் ஓட்டிட்டு போகிறாங்க. கார் சூப்பராக இருக்கு சஞ்சனாப்பா. கார் எக்ஸ்டர். ஓகே தானே? ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள், நம்ம தெரியாத விஷயங்கள் வந்து கேட்கல நம்மளுக்கே புதுசாக இருக்குது. எல்எல்ஆர் போடணுமா, 30 நாள் கழிச்சு லைசன்ஸ் வருவாமா. எல்எல்ஆர் உடனே வந்துடும், அப்படி தானே? அதெல்லாம் வீட்டில் போய் சொல்கிறோம்னா இப்போ இங்கேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு இதாக புத்துணர்ச்சியாக இருக்கியோ? சரி, இந்த கிளாஸோட நிற்கல. நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இன்னொரு கிளாஸ் இருக்குது, அங்கேயும் போய் கேட்கலாம். என்ன பிளான் பண்ணியிருக்க? பிளான் நிறையவே பண்ணியிருக்கேன். இப்போ
ஒரு வீடியோ மட்டும் தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா ஒரு கிளாஸ்க்கு போன அடுத்து அதுக்கடுத்து இன்னும் பக்கத்துல 2 கிளாஸ்க்கு போனோம். அங்கே வந்து நான் வந்து எதுக்கு இவர் வேணாங்கிற மாதிரி சொன்னார், ஏன் அந்தந்த கிளாஸ்க்கு போகிற, ஒரு கிளாஸில் கேட்டீங்கன்னா வா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் வந்து அமௌண்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்காக போய் கேட்டேன். இங்கே சொன்ன அமௌண்ட்டை இன்னொரு டிரைவிங் கிளாஸில் சேம் அமௌண்ட் சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு டிரைவிங் கிளாஸில் போனால் அவங்க வந்து இதை விட ஒரு 1000 ரூபா கம்மியாக சொன்னாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கிட்டு பார்த்த அதாவது லெஃப்ட் சைட் பார்த்த கடை சைடு என்ன டிரைவிங் கிளாஸ் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அவங்க வந்து சரியாக கற்றுப்பாங்களா, ஓட்டிடுவாங்களா, இந்த டேட்டில் ஓட்டிடுவாங்களான்னு இவர் கேட்டார். அதுக்கு வந்து அவங்க தான் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சொல்லியிருந்தாங்க. அதே ஃபஸ்ட்டு பார்த்த சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க, ஓகே ஓட்டிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையாக சொல்லவும் இவருக்கு அந்த கிளாஸே பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்த கிளாஸே சேரலான்னு சொல்லியிருக்காரு. ஓகே, என்னென்ன பேக்கேஜ் கொடுத்தாங்க, நாங்கள் எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அவங்க கொடுத்துருந்த சீட்டு. இந்த ஃபஸ்ட்டு இருப்பாருங்க, ஹில் டிரைவிங் சொல்லியிருக்காங்கல்ல, ஆனைக்கட்டியாங்க, எங்கெங்க இருக்கு, அங்கதான் இருக்கு ஆனைக்கட்டியா, அந்த ஹில்ஸில் வந்து டிரைவிங்கு, அந்த ஹில்ஸில் சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த இது பேர் என்னங்க, இது வந்து இந்த ட்ராக்கா, ஓகே, இந்த ட்ராக் நாங்கள் 2 வேணான்னு சொல்லிட்டோம். ட்ராக்லையும் ஏன்னா கிரவுண்ட்ல நல்லாவோ ஓட்டியிருப்பேன், உங்களுக்கே தெரியும். தெரியுமா ஏங்க உங்களுக்கு தெரியுமாங்க, நல்லாவே வந்து கிரவுண்டில் ஓட்டியிருக்காங்களா? ஆமாம், இவர் தான் அங்கே சொன்னார், நான் கூட சொல்லலை. என் ஒய்ஃபு கிரவுண்ட்லேயே நல்லாவே ட்ரை பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது, ஒரு சில இடத்துல விட்டு கொடுக்க முடியலையே அப்படின்னு இவர் சொன்னார். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து எங்களுக்கு கேன்சல். அதுக்கப்புறம் ஹில்ஸ் வந்து நான் ஏறுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம தான் இப்போ தான் தத்தி தவறு இப்போ தான் கொஞ்சமாவது ஓட்டுறோம், நம்ம போய் ஏன் ஹில்ஸுக்கு போகணும்? நீ தான் டெய்லி மலை ஏறுறிய, அடுத்து வா. ஸோ நான் அந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இவங்க சொன்னது எல்லாமே, இதில் வந்து எல்லாமே எவ்வளோ சொன்னாங்கன்னா 12,000 சொன்னாங்க, 12,500 சொன்னாங்க, 28 நாளைக்கு. 12,000 அப்படின்னு நான் கேட்கல. அப்போ இது 2ஐயும் நீங்கள் கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து 9,500 சொன்னாங்க. அதாவது 1 ஹவர் எப்படின்னா 1 ஹவர் ஃபுல்லாமே நானே ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஹில்ஸும் அந்த ட்ராக்கை தவிர மற்றபடி ரோட்டில் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 9,500 அதுவே அதுக்கு அதிகமாக இருக்குது. அதுவே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஹவர் இல்லைன்னா ஒரு 1/2 hour எடுத்துக்கிற மாதிரி, 3/4 மணி நேரம், 5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் இல்லைன்னா 6 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 7,500 சொன்னாங்க. 7,500 அது எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 22 நாள் தான். அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டேஸும் கம்மியாகிட்டே வருது. இல்லை 22 நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸ் டிரைவிங், அந்த ஹில்ஸ் ஓட்டுறோம்ல அந்த டேஸை வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்ல ஓட்டுறோம்ல அந்த டேஸையும் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 7,500க்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மற்றபடி ரோட்டில் ஓட்டுறது மட்டும்தான். அப்புறம் 2 நாள் தியரி. அந்த 2 நாள் தியரி வந்து எப்படின்னா, இந்த ரோட்டில் வந்து எந்தெந்த போர்டு வச்சுருப்பாங்க, இப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி போகணும் அப்படி போகணும், அந்த மாதிரி தியரி தான் சொல்லி கொடுப்பாங்க. டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. அது 2 நாள். பேலன்ஸ் 20 days வந்து ஃபுல்லாமே நானே ஓட்டுற மாதிரி தானே இருக்குமா. இன்னொருத்தவங்க எப்படின்னது ட்ரைனர் ஒருத்தவங்க கூட வருவாங்களாமா. ஓகே, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா ஆதார் கார்டு ப்ளஸ் 3 ஃபோட்டோ கேட்டாங்க, பிளட் குரூப் கேட்டாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா எல்எல்ஆர் உடனே போட்டுருவாங்களாமா. லைசன்ஸ் வரதுக்கு எல்எல்ஆர் போட்ட 30 நாள் கழிச்சு லைசன்ஸை வந்து நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லி கொடுத்துருவோம், நல்லா ஓட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கிளாஸ் முடிச்சு அதை பேசிட்டு வெளியே வரோம். ஒரு சிஸ்டர் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க, இவர் கூட கூப்பிட்டு காமிச்சாங்க. நல்லாவே ரிவர்ஸ் எடுத்து வண்டியை கொண்டு போனாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, பார்க்கலாம், நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் வேற. ஓகே, இதில் வந்து இந்த 3 பிளானில் வந்து எந்த பிளான் ஓகே இல்லை, இந்த பிளானே ஓகே இல்லையா, நீங்களே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடியே 1008 எங்களுக்குள்ள ஒரு கான்வெகேஷன் போச்சு, என்ன பண்ணலாம், லைசன்ஸ் மட்டும் போடலாமா, அப்புறம் இந்த சொல்லவே இல்லையே 4 வீலருக்கு மட்டும்தான் இந்த வந்து 7,500. நம்ம 2 வீலரும் நம்மளுக்கு ஓட்டணும், 2 வீலருக்கு வேணும் அப்படின்னா 3,500 அடிஷ்னலாக அந்த லைசன்ஸ் வந்து 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் சேர்ந்தே வந்துடும். அதை பழகணும் அப்படின்னா ஒரு 3,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வேணாம், 2 வீலர் வந்து வேணாம், 2 வீலர் நல்லாவே ஓட்டுவேன், 2 வீலர் நம்ம ஓட்டிட்டு போற அளவுக்கு முடியாது, நம்ம தான் ஓட்டுவோம்லங்க, நம்ம ஓட்டுவோம். இப்படி நீங்க மண்டைய ஆட்டினா நான் எப்படிதான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது? அந்த மண்டைய திருப்பி ஆட்டாத அளவுக்கு நீ முயற்சி பண்ணு. என்னை வந்து நெகட்டிவா சொல்றேன், என்னை வந்து பூஸ்ட் பண்ணணும், எனக்கு எனர்ஜி எல்லாமே கொடுத்து என்னை வந்து டெவலப் பண்ணி நீங்க அனுப்பணும். பூஸ்ட் பண்ணா மரமண்டையாயிருவ.
கேலி கிண்டல்களை தாண்டி கடந்து போகணும். மண்டே ஆட்டுற வேலை இல்லை. சரி ஓகே. 7500 பேக்கேஜிங். அப்புறம் இன்னொரு இடத்துல கேட்டோம்னு சொன்னல, அந்த இடத்துல 7500 சொன்னாங்க. அவங்க வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஒரு இப்படி இருக்கு கொக்கும் இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு வச்சிருக்காங்க அவங்க. என்ன பேர் சரியா தெரியல எனக்கு. அதுல வந்து கேம் மாதிரி விளையாடுறாங்க. அது வந்து சிஸ்டமா மானிட்டரா என்னமோ. ஆமா ஆமா, அந்த கேம் விளையாடுற மாதிரி. கேம் விளையாடுற அவங்க என்ன சொன்னாங்க, 2 நாள் வந்து உங்களுக்கு இதுல உட்கார வச்சு, அவங்க பக்கத்துலயே சின்னொருத்தவங்க ஓட்டிட்டு இருந்தாங்க, ஒரு அண்ணா காமிச்சாங்க இந்த மாதிரி. இவர் தான் போய் எட்டி பார்த்தாரு, நான் கூட அதை எட்டி பார்க்கல. சும்மா கேம் மாதிரி தான், நார்மலாக ரோட்டில் போகிற மாதிரியே இருக்குமாம்மா. எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க எல்லாமே இருக்குது. அதில் பிரேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. காரில் என்ன இருக்குமோ இருக்குது அதில் எல்லாமே. அது சொல்லி தருவாங்களா 2 நாள். அதுக்கப்புறம் அவங்களும் இதே தான், 1/2 hour 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அவங்க வந்து 1 day வந்து 5 கிலோமீட்டர் தூரம். அதே 22 நாள் தான் இவங்களும் சொல்லியிருந்தாங்க. இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு போன இடம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அங்கேயே இன்னைக்கு ஓகே சொல்லிட்டாரு. நான் வந்து 2 நாளையில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து தேறி ஆரம்பிச்சிருமா. இந்த வெள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வெள்ளி தான், நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா தேதி முடிச்சாதான் காரை வந்து கையில் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் எதுக்காக லைசன்ஸ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் கார் இருக்குது, ஏதோ ஒரு எமர்ஜென்சி. இவர் வந்து நான் வண்டி வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் தான் நிற்கும். இவர் என்ன சொல்லிட்டு போவார்னா, ஏதாவது அர்ஜென்ட்டாக அவருக்கு தங்க வேலையாக இருக்கும், இல்லை ஊருக்கு ஏதாவது வேலை விஷயமா போயிடுச்சுன்னா, வண்டி பயிர் இருக்குடி, ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா எப்படி எடுத்து போடுவேன், ஃபஸ்ட் நாள் போகையில் அப்படி சொல்லிட்டு போனார். ஏதோ ஒரு எமர்ஜென்சினாலும் வண்டியை வந்து நான் எடுக்கிற அளவுக்கு இருக்காது. சரி, நம்மள்ட்ட லைசன்ஸ் இருக்குது, நம்மளும் கார் ஓட்டணும் அப்படின்னா அந்த ஒரு பயம் இருக்காது. ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் நம்மளே அதை ட்ரை பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக தான் நான் வண்டி ஓட்டுறேன். பட் வண்டி ஓட்டி எனக்கு வந்து யூஸ் அப்படிங்கிற அளவுக்கு கூட எதுவும் இல்லை. நம்மளுக்கும் ஒரு விஷயத்த கற்றுக்கலாம், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த வண்டியை ஓட்டுறேன். அப்போ நான் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து அங்கே வந்துடுறேன், நீங்கள் போயிட்டே இருங்க, நீங்கள் கோயிலுக்கு போய் சேரும்போது சொல்லுங்கள், நான் கார் எடுத்துகிட்டு அங்கே வந்துடுறேன். அப்புறம் வரும்போது நம்ம ஃபேமிலியோட கார்லேயே வந்துடலாம். அது ஒரு இமேஜினேஷன். அப்புறம் வேற உங்கள் ஊருக்கு போகும்போது இவருக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். எங்கேயாவது வெளியில் பர்ச்சேஸ் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா, நானும் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு நான் மட்டும் போயிட்டு வந்துடுவேன். உங்களை எதிர்பார்க்கணும் தேவையில்லை. என்னென்ன ட்ராமா, என்னென்ன கதை. இப்போ எங்கள் ஊருக்கே போகணும்னா நீ கூட்டிகிட்டே போக மாட்டாரு. அப்போ நானாக இருந்தால் வண்டிக்கு பெட்ரோல் தானே, பெட்ரோல் மட்டும் நம்பி கொடுத்தா தானே. சரி, ஏதோ ஆசைப்படுற. சரிங்க, ஓகே. இந்த கிளாஸில் வந்து எந்த கிளாஸ் ஓகே, இல்லை இந்த கிளாஸே ஓகே இல்லையா, நம்மளே சொல்லி கொடுத்துடலாமா? கிளாஸே ஓகே இல்லைனாலும் இவர் அதை நான் சொல்லவே இல்லை. இவர் அப்படி தான் சொன்னார், எதுக்குடி டிரைவிங் கிளாஸ்னால் போயிட்டு வேணாடி, அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு தெரியாது, நம்ம ஏன் அமௌண்ட்டை போய் கட்டி வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னார். நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வண்டி இப்போ நம்ம கார் புது கார் தானே, 1 year தானே ஆச்சு வாங்கி, நம்ம வண்டியை ஓட்டி ஏதோ ஒன்று ஆகி போய் எல்போடே போட்டிருக்கோம். நம்ம இவர் சொன்னார் லைசன்ஸ் மட்டும் போட்டு எல்லோரும் வாங்கிட்டு நம்ம ரோட்டில் ஓட்டலான்னு சொன்னார். அப்புறம் என்னதான் இருந்தாலும் ஃப்ளைட்டு போதும். யாரோ ஈசாவுக்கு முக்கியமானவங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஈசாவுக்கு வந்து சிவராத்திரிக்கு வந்து யாரோ முக்கியமானவங்க வர்றாங்க போல். அதனால் நம்ம ரோட்டில் எல்லாமே சரியான டிராஃபிக்கு, செம போலீஸு மேலே வந்து எல்லாம் பறந்து போய்கிட்டு, ஹெலிகாப்டர்லாம் வந்து போக வர அந்த ஒரு செக்கப்லேயே இருக்குது. சரி, என்ன சொல்லிட்டு இருந்தோம்? சொந்த வண்டினா இருக்காது. அப்போ நம்ம டிரைவிங் கிளாஸ் போனோம்னா ஹேண்ட் பிரேக் அவங்க எடுத்து விட்டுருவாங்க. கீழே கிளச்சு, கியரு, பிரேக் எல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. நீ சும்மா அப்படி கையை வச்சு சுற்றிட்டு வா. இல்லை, ஃபஸ்ட் நாள் வண்டி ஓட்டிலே பார்த்துருப்பீங்க, நான் பட்டுக்கல ஒரு பதட்டத்தில் போய் பிரேக் பிடிக்காம விட்டுட்டேன். இவர் ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சுல, நம்ம வண்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சோ, அந்த பம்பர் உடஞ்சிருக்கும், அந்த மாதிரி. அதனால அடுத்த வண்டினா அவங்களே ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. நம்மளே. நீ என்ன செய்வ? ஒரு எமர்ஜென்சிக்கு சொல்கிறேங்க, எமர்ஜென்சியில் கூட நீ தான் அதை செய்யணும். ஒரு 1 week ஒரு பதட்டம் இருக்கும்ல. இப்போவே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. உள்ளே போனோன்னு நிறைய லேடிஸ் தான், நிறையா என்ன சொல்கிறது, என்னைய மாதிரி வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நிறைய பேர் லேடிஸ் தான் இருக்கிறாங்க. அதாவது டிரைவிங்க்கு வராங்க. எங்களுக்கு பின்னாடியே 2 பேர் வெயிட் பண்ணாங்க. அது பார்க்கலே ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் ஹஸ்பண்ட் தான் கூட்டிகிட்டு தான் தெரியுமா. அப்புறம் என்ன பக்கத்து இருக்காரா கூட்டிடுவாங்க? நீ அப்படியே எல்லாரும் கூட்டிட்டு போனது யாரு? எல்லாரும் மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. நீங்க வந்து அப்படி இல்லையே, நான் தானே உங்களை கூட்டிட்டு போயிருக்கேன். கார் ஓட்டி என்ன செய்ய போறேன்னு எனக்கு புரியலமா. இப்படியே தான் அவர் சொல்றாரு. என்னோட ஆசை என்னன்னா, நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி, நான் ஓகே நம்மளும் கார் வச்சிருக்கோம், கார் ஓட்டுவோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை தான். அதுக்குள்ளே இவருக்கு இந்த விஐபி கால் பண்ணிட்டாங்க. யாருன்னு பாரு, அன்னோன் நம்பர், ஜியோவா இருக்கும். ஹலோ, யாரு மேம்? பஜாஜ்ல இருந்து நம்ம கால் பண்ணிருக்கோம்.
சொல்லுங்க சிஸ்டர். இந்த லோனுக்கு எலிஜிபிள் சொல்லியிருந்தாங்களா 1,17,000. எங்களுக்கு இப்போதைக்கு லோன் வேணாம் சிஸ்டர். வேணுங்கிற போது நாங்கள் கால் பண்ணுறோம். ஓகே ஓகே. பார்த்தீங்களா, ஒரு லேடிஸ் பேசுகிறாங்க. நான் பேசினோன்னே இவர் ஃபோனு தான், நான் பேசினோன்னே லோனாமா. இப்படி சொல்லி வச்சிருக்கிய. சரிங்க, ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சு விடுமா? ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எப்படியும் 2 நாளையில் வந்து பாசிட்டிவாக பச்சை கொடி காட்டிடுவார் என் வீட்டுக்காரரு. போகிறேன், வெள்ளிக்கிழமை கிளாஸ்க்கு போகிறேன், அட்டன் பண்ணுறேன், லைசன்ஸை வாங்குறேன். கமாண்டர் எல்லாரும் சிவப்பு கொடி காட்டி விடுங்க. சரி, ஓகே, பாய் ஃபேமிலிஸ்.